ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார்ஸ். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அனிமே வாட்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாப்பனீஸ் வெர்ஷனில் பார்க்குறவங்களும் இருக்காங்க, இங்கிலீஷ் வெர்ஷனில் பார்க்குறவங்களும் இருக்காங்க. இதை தாண்டி ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் இருக்குது. அது என்னன்னா, ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்தால் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியன்ஸும் இருக்காங்க. பிகாஸ் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸையும் ஆடியோவையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியாது, ஸ்டோரி எங்கே வந்து அப்படின்னா கேட்சப் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால சில ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்படி ரீஜனல் லாங்குவேஜஸில் டப் பண்ணி ரிலீஸ் செய்ய அனிமேஸ்ல ஒஸ்ட் டு பெஸ்ட் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா அனிமே வாட்சர்ஸ்க்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். இனிமே அனிமே பார்க்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ செம யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் ஆல்ரெடி இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அனிமேவை ரீஜனல் லாங்குவேஜஸ்ல பார்த்தவங்க உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன, உங்களோட ரேட்டிங் என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த அனிமேக்கு ரேட்டிங்கே கொடுத்து அந்த டப்பிங்க்கு வந்து ரேட் பண்ண போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் பார்த்தா தான் இருக்கிறது ஒன் பீஸ். இப்போ ரீசெண்டாக தான் அதுக்கான ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. மற்ற லாங்குவேஜஸில் எப்படின்னு எனக்கு தெரியல, பட் தமிழ் டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்டான வெர்ஷன் அப்படின்னே நான் சொல்லுவேன். ரியலி ஒரு ஒஸ்டான டப்பிங். மெயின் கேரக்டர்ஸ் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் வாய்ஸே கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு ஜோரோக்கு மட்டும்தான் ஒரு நல்ல வாய்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லாருக்குமே ஓகேஷான ஒரு வாய்ஸ் தான். தென் அந்த டப்பிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோவா எமோஷன்லாம் கடத்தலை. ஒன் பீஸ்க்கான வைபே கிடைக்கல, ஒரு மாதிரி மட்டமா இருந்தது. அதனால இந்த ஒன் பீஸ் தமிழ் டப்பிங்கான என்னோட ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 1. நம்ம லிஸ்ட்ல 9ஆவதா இருக்கிறது மை ஹீரோ அகாடமியா. நம்ம ஒன் பீஸ்க்கு கார்ட்டூன் நெட்வொர்க் பண்ண மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியாக்கும் கார்ட்டூன் நெட்வொர்க் பண்ணாங்க. பட் ஒன் பீஸை கம்பேர் பண்ணும்போது மை ஹீரோ அகாடமியா வந்து பாத்தீங்கன்னா பெட்டர்னே சொல்லுவேன். அதை விட இது பெட்டர். டீசென்டான ஒரு டப்பிங், மெயின் கேரக்டர்ஸ்க்கான வாய்ஸ் ஓவரா இருக்கட்டும், முடிஞ்ச அளவு எமோஷனை வந்து பாத்தீங்கன்னா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒர்த்தான ஒரு வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். லைக் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு தமிழ்ல தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஓகே, இது வந்து கண்டிப்பா உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணும், உங்களை வந்து ஓரளவு ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது மை ஹீரோ அகாடமியோட தமிழ் டப்பிங்க்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7 கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே லோயஸ்ட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ்க்கு தான் நினைக்கிறேன். நான் தமிழ் டப்பிங்கில் தான் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு மேபி ஒன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். அதை தாண்டி மற்ற யாருக்கும் நான் ஒன் பீஸை வந்து தமிழ் டப்பிங்கில் பாருங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு லைவ் ஆக்ஷன் சீரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருந்தது. அதனால மை ஹீரோ அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பீஸோட தமிழ் டப்பிங்கோட ஒரு 10 மடங்கு பெஸ்ட் அப்படின்னே சொல்லிட்டு போயிடலாம். அடுத்து நம்ம 8ஆவதா பார்க்க போகிறது டிராகன் பால் ஜி அண்ட் டிராகன் பால் சூப்பர். நான் இந்த ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வெர்ஷன்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஃபஸ்ட்டு பார்க்கல. ஃபஸ்ட்டு நான் தமிழில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில சீக்வன்ஸ் மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷில் பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன்ற காரணத்தினால ஃபுல்லாகவே நான் இதில் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக இதை தமிழில் தான் முடிச்சிருக்கேன். அப்படி பார்க்கும்போது பெஸ்ட்டான ஒரு தமிழ் டப்பிங்னே நான் சொல்லுவேன். முடிஞ்ச இடங்கள்ல நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமோஷன்ஸை வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டிராகன் பால் சூப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கோகுவோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் டம்மி பண்ணிட்டாங்க. மற்றபடி ஜீல வந்து ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு கோகுக்கு, அவரே வச்சு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் சூப்பரா மட்டும் பார்த்தீங்கன்னா கோகுவோட வாய்ஸை மாற்றி ஒரு மாதிரி மொக்க பண்ணிட்டாங்க. பட் வெஜிடாவோட வாய்ஸ் செம்மையா இருக்கும், ஃப்ரீஸாவோட வாய்ஸ் சூப்பர், பிக்கலோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கோஹான் மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு வாய்ஸ் ஓவரே கொடுத்துருக்காங்க. அப்பப்போ இந்த நமக்கியன் லாங்குவேஜ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிப்பக்கலக்கோ புப்பலக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வளருவானுங்க. அதுக்கப்புறம் காமெஹாமெஹா, அது வந்து அது ஒரு எமோஷனாக இருக்காது, அனிமே ஃபீல் வராது. பட் இருந்தாலும் தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு இது வந்து என்டர்டெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை என்னால் தர முடியும். அதனால தமிழ் டப்பிங்ல தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். சூப்பராக தான் இருக்கு, எந்த விதமான குறையும் சொல்றதுக்கு இல்லை. உங்களுக்கு ஸ்டோரி பக்காவா கன்வே ஆயிரும். முடிஞ்ச இடங்கள்ல எமோஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கன்வே ஆகுது. அதனால தாராளமாக நான் டிராகன் பால் ஜி அண்ட் டிராகன் பால் சூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயே பாருங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ டிராகன் பால் தமிழ் டப்பிங்கான என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.2. நம்ம லிஸ்ட்லேயே 7ஆவதா இருக்கிறது சோலோ லெவலிங். ஸோ இது இப்போ ரீசெண்டாக தான் வந்துருந்தது. இந்த அனிமே சீசன் 1 தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டான ஒரு தமிழ் டப்பிங் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக அவங்களோட ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸை சூப்பராகவே கன்வே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்மால் சீசன் தான், அதனால் இதை வச்சு நம்மளால் எதையும் டிக்ளேர் பண்ண முடியாது. பட் கொடுத்துருக்க எபிசோட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு டப்பிங்கே வந்து இந்த தமிழ் டப்பிங் டீம் வந்து கொடுத்துருக்கு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் தமிழ் டப்பிங்க்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 7.2. முடிஞ்ச அளவு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஆனால் தாராளமாக சோலோ லெவலிங்க நீங்கள் தமிழ் டப்பிங்கில் பார்க்கலாம். ரொம்ப ஒஸ்டெல்லாம் கிடையாது, முடிஞ்ச அளவு அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த ஒரு ரேட்டிங் அதுக்கு வந்து ஒர்த்து தான்.
நம்ம லிஸ்ட்ல 6வது இருக்கிறது ஹைக்யூ. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ண ஒரு அனிமே. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல விட்டுருக்காங்க. சீசன் 1 மட்டும் தான் வந்திருக்கு. பட் சூப்பரான ஒரு தமிழ் டப்பிங். நம்ம நருட்டோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்த அதே ஆர்டிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய மெயின் கேரக்டருக்கு கொடுத்திருக்காரு. ஸோ அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் ஒர்க் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு வாய்ஸஸ்லாம். முக்கியமா மெயின் கேரக்டரோட வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. நிறைய ஃபீலிங்ஸ், அதுக்கப்புறம் காமெடி சீக்வன்ஸ், ஃபன்னான சீக்வன்ஸ், இது மாதிரிலாம் டப் பண்ணி எமோஷன்ஸை சூப்பராகவே எலிவேட் பண்ணியிருக்காங்க. அதனாலே கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த் டு வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு அனிமே சீரிஸோட ஸ்டோரியும் சூப்பராக இருக்கும். அது போக தமிழ் டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால தாராளமாக ஹைக்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் டப்பிங்லேயே பார்க்கலாம். ஹைக்யூ தமிழ் டப்பிங்கான என்னோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 7.9. நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது டீமன் ஸ்லேயர். சீசன் 3 வரையும் நான் பார்த்துருக்கேன் தமிழ் டப்பிங்ல. ஒரு சூப்பரான தமிழ் டப்பிங். நிறைய இடங்கள்லாம் சூப்பரா எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக டான்ஜிரோ அழுகிற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்கும். அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா தமிழ் டப்பிங்ல வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சூப்பரா கன்வே பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலரா இந்த சீரீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸஸ்னா நம்ம டான்ஜிரோ, நிசுகோ, தென் நம்ம ரென்கோக்கு, ஜெனிட்சு, இனோட்சுகே, ஸோ இது மாதிரி பல முக்கியமான கேரக்டர்ஸோட வாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கும். இப்படி இந்த மாதிரி மெயின் கேரக்டர்ஸ்க்கு ஒரு சூப்பரான வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் வச்சு வாய்ஸ் கொடுத்துட்டாங்கன்ற காரணத்தினால இது பெஸ்ட்டா அமைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி சீரீஸ்லாம் வருவாங்க. அப்படி பார்க்கும்போது சூப்பரான ஒரு தமிழ் டப்பிங் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ டீமன் ஸ்லேயர் தமிழ் டப்பிங்க்கு என்னோட ரேட்டிங் என்னன்னா 10க்கு 8. நம்ம லிஸ்ட்ல நல்லா தான் இருக்கிறது காய்ஜி நம்பர் 8. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு புது அனிமே. சீசன் 1 மட்டும் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதில் ஒரு 5 எபிசோட் தான் பார்த்துருக்கேன். நான் இன்னும் கண்டினியூ பண்ணோம். பட் பார்த்த வரையும் சொல்கிறேன், தமிழ் டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர். அதில் எந்த விதமான குறையுமே இல்லை. அமேசிங்காக இருக்குது. ஃபன், ஆக்ஷன், இந்த ஒரு த்ரில்லர் இது எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு சீரீஸ். அதில் காய்ஜூஸையும் காட்டுறாங்க. பயங்கரமாக இருந்தது. தமிழ் டப்பிங்கில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஒரு பெஸ்ட்டான ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டை வச்சு சூப்பராகவே கவர் பண்ணியிருப்பாங்க பல மெயின் கேரக்டர்ஸ்க்கு. அதனால் காய்ஜி நம்பர் 8 தமிழ் டப்பிங்க்கும் நான் டீமன் ஸ்லேயருக்கு கொடுத்த அதே ரேட்டிங் தான் கொடுக்குறேன். 10க்கு 8. நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது ஜுஜுட்சு கைசன். எனக்கு இந்த தமிழ் டப்பிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக கோஜோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர். யூஜி, மெகிமி ஃபிஷிகிரோ, அதுக்கப்புறம் நொபாராவோட வாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். லைக் மாக்கி, இது மாதிரி பல மெயின் கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சுக்குனாவோட வாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மிரட்டலாக அவருக்கு ஏற்ற மாதிரியே வாய்ஸுமே அமைச்சிருப்பாங்க. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ரியலி ஜுஜுட்சு கைசன் வந்து பெஸ்ட் தமிழ் டப்பிங் அப்படின்னு நான் சொல்வேன். சூப்பராக எமோஷன் கன்வே பண்ணியிருப்பாங்க. சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த டோனே வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இதனால ஜுஜுட்சு கைசன் தமிழ் டப்பிங்க்கு என்னோட ரேட்டிங் என்னன்னா 10க்கு 8.2. நம்ம லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது நருட்டோ அண்ட் நருட்டோ ஷிப்புடன். தமிழ் டப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் அனிமேல ஒரு மிகப்பெரிய பூம் ஆனதே வந்து பாத்தீங்கன்னா நருட்டோட்ட இருந்துதான். பிகாஸ் நருட்டோக்கு முன்னாடியெல்லாம் நிறைய அனிமேஸ் வந்து தமிழ் டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து இவ்வளவு பெருசா பேசப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. நருட்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷனே தூக்கி கொண்டாடி ஒரு மாதிரி ஓவர் சாச்சுரேட் பண்ணி விட்டுட்டாங்க. காரணம் இந்த நருட்டோட தமிழ் டப்பிங் தான். 2023 தான் ஏதோ வந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த நருட்டோ எங்கேயோ பீக்ல போச்சு தமிழ்நாட்டில். அதுக்கான முக்கியமான காரணம் தமிழ் டப்பிங் மட்டும்தான். ஆனா தமிழ் டப்பிங்குமே அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய பல முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்கா வாய்ஸ் கொடுத்திருந்தாங்க. லைக் முக்கியமாக சொல்லலாம் கக்காஷி, சாஸ்கே, நருட்டோ, சாக்குரா, ஹினாட்டா, மாஸ்டர் ஜிராயா, இது மாதிரியான பல முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் அமேசிங்கா இருந்திருக்கும். உரோச்சிமாரு, ஹிருசன், சுனாடே, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அதனால நருட்டோ தமிழ் டப்பிங்கான என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 8.5. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது டோரிமான். தங்கத்தை அப்படியே தூக்கி மேலே வைங்கடா. எப்பேற்பட்ட ஒரு தமிழ் டப்பிங். இப்போ இருக்கிறவங்க என்ன வேணா சொல்லலாம், நருட்டோ, டீமன் ஸ்லேயர், ஜுஜுட்சு கைசன் அது இதுன்னு என்ன வேணா சொல்லலாம். ஆனால் 2013 யாரோட ஆதிக்கம்ன்றது ஞாபகம் இருக்கா? டிஸ்னில நம்ம டோரிமான் சொல்லுவார், என்ன பார்த்துட்டு தான்டா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஓஜி தமிழ் டப்பிங் வேர்ஷன்னே சொல்லலாம் டோரிமான. இந்த தமிழ் டப்பிங்ல வந்து குறைய சொல்ல முடியாது. இது வந்து கோட்டுங்க. இது அப்படியே செலிப்ரேட் தான் பண்ணணும், வேற எதுவுமே பண்ண முடியாது. லைக் டோரேமான், நோபிட்டா, சுசுகா, ஸ்னியோ, ஜியான், டோரேமே, நோபிட்டாவோட அம்மா, நோபிட்டாவோட அப்பா, ஜியானோட பாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு வந்து ஒரு ஃபேவரட்டாவே அமைஞ்சிருக்கும். பச்சை மிளகாக்காரம் அப்படின்றது வந்து வேர்டு இல்லைங்க, அது வந்து ஒரு எமோஷன். ஜியான் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ டோரேமான் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு மாற்றம், அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்கும். பிகாஸ் அந்த அளவு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அந்த டீம். அதனால தங்கத்தை தூக்கி அப்படியே மேல வைங்க. 10க்கு 9 என்னோட ரேட்டிங். இதுல
நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், ஏண்டா ஜாக்கி சான் இருக்கு அது இதுன்னு இருக்கு, அதெல்லாம் பற்றி பேசாமல் டோரிமானை தூக்கி நம்ம ரோனில் உட்கார வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது வந்து ஒன்லி ஃபார் அனிமே தான். இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். இது தொடர்ந்து கார்ட்டூனுக்கு தனியாக ஒரு செக்மெண்ட், ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்க்கு, இது மாதிரி பல விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கை நம்ம வந்து ரேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இதில் உங்களுக்கு எந்த ஒரு அனிமே ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட ரேட்டிங் என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்ட்டூன்ஸ் ஆர் ஹாலிவுட்ஸ், ஸோ இதோட தமிழ் டப்பிங்கை பற்றினா ஒரு ரேட்டிங் வீடியோ இதே மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.